ஆல்ரெடி வந்து தளபதி 69 ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ஒரு ஷெட்யூல் முடிச்சுட்டாங்க. குறிப்பாக அந்த படம் வினோத் இயக்குற அந்த படம் இந்த அக்டோபரில் தொடங்கி வருகிற 2025 அக்டோபரில் அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. ஏறக்குறைய வந்து 2025 தீபாவளிக்கு தான் அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. வினோத் இயக்குற அந்த படம். வினோத் வந்து பொதுவாகவே வந்து ஒரு குறுகிய காலத்தில் படம் எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர் வந்து. நீங்கள் தீரன் அதிகாரம் 1 அப்புறமா வந்து சதுரங்க வேட்டையெல்லாம் ரொம்ப குறுகிய காலம் எடுத்த ஒரு இயக்குனர். இவர் இவ்வளோ தூரம் ஃப்ரீடம் கொடுத்துறதுக்கான காரணம் என்னென்னா, அரசியல் பயணம் அதோடு சேர்ந்து திரைப்படத்தை இந்த கடைசி படம் இதையும் இடையில் முக்கியமாக இப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு 20 நாள் அவர் அரசியல் சம்மந்தமான வேலையில் இருக்காருன்னா ஒரு 10 நாள் திரைப்படத்துக்காக ஒதுக்குற நேரம் வரும். அதனால தான் இவ்வளோ காலகட்டம் எடுத்துங்கன்னு. ரெண்டாவது, விஜயோடைய சினிமா கேரியரில் கடைசி படம்னு இந்த படத்திற்கு பெரிய எதிர்பார்ப்பு, பெரிய ஓப்பனிங் கிடச்சிருக்கு. அதில் முக்கியமாக வந்து நீங்கள் 69க்கு முந்தைய படமான கோட்டே அவருடைய கடைசி படம், அந்த கடைசி படத்துக்கு முந்தின படம்னு ஒன்று அது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உண்டாச்சு. ஏன்னா அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி வந்து எங்களுக்கு டேபிள் ப்ராஃபிட்டே வந்து, அதாவது வந்து சேட்டலைட், டிஜிட்டல், ஆடியோ, ஓவர்சீஸ் இதெல்லாம் சேர்த்து 100 கோடி ரூபா கிடச்சிது அப்படின்னு சொன்னாங்க. மீதியெல்லாம் வந்து கிடைச்ச லாபம் என்னன்னு தெரியும் வந்து. இந்த படத்திற்கு தளபதி 69 படத்துக்கு ஒரு ஷெட்யூல் தான் முடிஞ்சிருக்குது. ஓவர்சீஸ் என்கின்ற வெளிநாட்டு உரிமையை துபாயை தலைமையிடமாக கொண்ட ஒரு நிறுவனம் 80 கோடி ரூபாய்க்கு, கிட்டத்தட்ட 80 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்கன்னா இந்த படத்தின் மீது எவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பாருங்க. விஜய் 250 கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு, 200 கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு அப்படி இப்படின்னு பொழுது, இப்போ 69வது படம்னு அவருக்கு 300 இல்லை 350 கோடி சம்பளம் கொடுக்கறதுக்கு கூட ரெடியாக இருந்திருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய ஓப்பனிங். நீங்கள் வந்து இப்போ வந்து ஓவர்சீஸ் இந்த ரேட்டுக்கு விற்றுருச்சுன்னா அடுத்து வந்து சேட்டலைட்டு, டிஜிட்டலு, ஆடியோ, இப்போ டேபிள் ப்ராஃபிட் இந்த படத்துக்கு ஒரு பெரிய இதையெல்லாம் தாண்டி மாநாட்டிற்கு முன் நடிகர் விஜயாக இருந்த விஜய் மாநாட்டிற்கு பிறகு, விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு பிறகு இந்தியாவை தாண்டி உலக தமிழர்களுக்கு ஒரு தெரியக்கூடிய அரசியல் தலைவராக மாறியிருக்கிறார். இதுதான் உண்மை. ஏன்னா கூகுளில் அந்த மாநாட்டுக்கு முன்னாடி விக்கிரவாண்டி வி சாலையை வந்து அதிக அளவில் சர்ச் பண்ணியிருக்காங்க. கூகுளில் சர்ச் பண்ணதில் அந்த வி சாலை வந்து அதிக அளவில் சர்ச் பண்ணியிருக்காங்க. அப்போது இந்த படத்திற்கு 69 படத்துக்கு மிகப்பெரிய ஒரு மைலேஜ் கிடைக்கும், மிகப்பெரிய ஓப்பனிங், மிகப்பெரிய பிஸ்னஸ் இருக்கும். அதில் மாற்று கருத்தே இல்லை. இந்த படத்தினுடைய கதை கூட வந்து மேபி பேசிக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. வந்து சோஷியல் மீடியாவில் பேசுகிற விஷயம்தான். ஏன்னா கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு பிரச்சார படமாக, அந்த தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு பெரிய துணையாக இருக்கக்கூடிய படமாக இந்த தளபதி 69 இருக்கும். மேபி இந்த கதைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவர் வந்து ஒரு நேர்மையான போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிற விஜய் சில அரசியல்வாதிகளாக பழிவாங்கப்பட்டு அல்லது அவரை ட்ரிகர் செய்யப்பட்டு அவரை அவமானப்படுத்தப்பட்டு நாமளும் அரசியலுக்குள்ளே போனால் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு காக்கி சட்டை வெள்ளை சட்டியாக மாறும் பொழுது அவர் மக்களுடைய செல்வாக்கு எப்படி வருது, ஒரு பெரிய இடத்துக்கு அவரை கொண்டு வந்து மக்கள் நிறுத்துகிறாங்க. அதன் பிறகு அவர் மக்கள் பணி எப்படி செய்கிறாரு தான் இந்த கதையோடைய லைன் அப்படின்னு பேசப்படுகிறது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஏன்னா அடுத்தடுத்து அப்டேட் வந்தால் தான் அதுக்கு தெரியும். கண்டிப்பாக இது ஒரு அரசியல் சமூகம் சார்ந்த படமாக இருக்கும் என்பதில் எந்தவித டவுட்டும் இல்லை.